அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று நாள் முழுவதும் இறைவேண்டல் செய்வோமாக என்னும் செய்தி உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில நேரங்களில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும்? தானியேல் 3 முறை இறைவேண்டல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில மறைநூல் குறிப்புகள் சொல்கின்றன, நாள் முழுவதும் இறைவேண்டல் செய்யுங்கள். வியப்பான ஒரு செய்தி. திருப்பாடல் 72:15 சொல்கிறது, அரசர் நீழூழி வாழ்க, சேபாவின் பொன் அவருக்கு கொடுக்கப்படும், அவருக்காக இடையராது வேண்டுதல் செய்யப்படுவதாக, அவர் மீது ஆசிகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுவதும் அன்றாடப்படுவதாக. ஆகவே அரசருக்காக நாள் முழுவதும் அன்றாட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டது. உண்மையில் நம்முடைய திருப்பலியில் நாம் திருத்தந்தைக்காக மன்றாடுகிறோம். நம்முடைய திருப்பலி உலகம் முழுவதும் நடைபெறுகிறது. ஆகவே கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகம் முழுவதும் எப்பொழுதும் திருப்பலி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய திருத்தந்தைக்காக, நாட்டு தலைவர்களுக்காக, திரு அவைக்காக நாள் முழுவதும் மன்றாட்டு ஏறெடுக்கப்படுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். திருப்பாடல் 86:3 சொல்கிறது, என் தலைவரே, என்மேல் இரக்கமாயிரும், எனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆகவே சில நேரங்களில், சில நெருக்கடியான காலகட்டத்தில், உடல் நலமின்றி இருக்கிற நேரத்தில், ஒரு ஆபத்து நம்மை எதிர்நோக்கி இருக்கிற நேரத்தில், ஒரு பொருளாதார நெருக்கடி நேரத்தில் நாள் முழுவதும் நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். ஆகவே சில நேரங்களில், சில வேளைகளில் நாம் இறைவேண்டல் செய்கிறோம். ஒரு நாளைக்கு குறைந்தது 3 வேளையாவது இறைவேண்டல் செய்ய வேண்டும். காரணம், தானியேல் நாள்தோறும் 3 வேளை இறைவேண்டல் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது இறைவேண்டல் செய்யுங்கள் என்று பவுலுடைய சொல்கிறார். நாள் முழுவதும் மன்றாடுங்கள் என்று திருப்பாடல் நூல் சொல்கிறது. எனவே நாம் சில வேளைகளில் நாள் முழுவதையும் நாம் இறைவேண்டலில் செலவழிப்போமாக. ஆகவே இறைவேண்டல் பற்றி நம்முடைய புரிதலும் இங்கே மாறுபடுகிறது. இறைவேண்டல் என்றால் நாம் நம்முடைய வாயால் சொல்லுகிற ஜெபம் மட்டுமல்ல, நம்முடைய மனநிலை, இறைவனோடு நாம் காட்டுகிற நெருக்கம், இறைவனோடு நாம் காட்டுகிற ஒன்றிப்பு, நாம் செய்கிற வேலையில் நாம் காட்டுகிற ஈடுபாடு. நம்முடைய வேலையை நாம் ஈடுபாட்டோடு அர்ப்பணத்தோடு செய்தால் அதுவே ஒரு இறைவேண்டல் தான். ஆகவே நாள் முழுவதும் நாம் இறைவேண்டல் செய்கிறோம். காலையில் தனியாக நாம் ஜெபிக்கிறோம், அதன் பிறகு நம்முடைய வேலையை செய்கிறோம். அந்த வேலையை செய்கின்ற பொழுது நாம் கவனத்தோடு, அர்ப்பணத்தோடு, நேர்மையோடு செய்கின்ற பொழுது நாம் இறைவேண்டல் செய்கிறோம். எனவே நாள் முழுவதும் நாம் இறைவேண்டல் செய்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.